الله تعالى وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகள் அருள்கொடைகள் அள்ளி வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சிறந்த வடிவத்தில் படைத்திருக்கிறான், அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்த மிக அருள்கொடைகள் ஒரு நிஅமத்து தான் அவனுடைய 2 கண்கள் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாம் ஆக்கவில்லையா? இந்த ஆயத்தில் இருந்த நமது கண்களில் பக்கம் பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூண்டுகிறான். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் கேட்கிறான், நம் நஃப்ஸை பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும், அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இன்னைக்கு உலக அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்கிறார்கள், மனித உடலிலே மோஸ்ட் ஆக்டிவ் மசில்ஸ் என்பது அது கண்களில் உள்ள மசில்ஸ் தான். மோர் தேன் 1 lakh டைம்ஸ் அது அசைஞ்சிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டு இந்த மனித மசில்ஸ் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணை தலையில் வச்சிருக்கிறான், என் கால் வச்சிருக்கலாம்ல? எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணை தலையில் கொண்டு போய் அதுக்கும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. எப்படி ஒரு லைட் ஹவுஸ், ஒரு மனாரா ஒர்க் செய்யுது, அதனுடைய தலைபாகத்து தான் அதில் லைட் இருக்கும். எப்படி அது கடல் பயணிகளுக்கு பயன் தருமோ அந்த மாதிரி தான் மனிதனுடைய கண்ணும் அது உயரத்தில் இருக்கும்போதுதான் ஒரு அது விரிவான முறையில் பார்க்க முடியும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்களை தலையில் வச்சிருக்கிறான். பொதுவாக சொல்லுவாங்க, கண் இல்லாத பொழுதுதான் கண்ணின் விலையை தெரியும். அது மிகப்பெரிய உண்மை. நாயகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை பற்றி அவதூறு கூறப்படுகிறது. புகாரி ஷரீஃபில் நீண்ட ஹதீஸாக இஃப்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் ஹதீஸ்களின் தொடர்ச்சிகளிலே பார்க்கப்படுகிறது. இந்த அவதூறு பேசிய ஒரு சில பேருக்கு இவ்வுலகத்திலேயே தண்டனை நல்கப்பட்டுள்ளது. அதிலே ஒருவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய கண்களை பறிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவர் வஃபாத்தாகும் வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாவுடைய வீட்டு வாசலில் பாட்டு படிப்பார்கள். ஹசானும் ரசானும் மா துஸின்னு பிரீபத்தின் வதுஸ்பிஹு வர்சாமில் லுஹூமில் கவாஃபிலி. ரொம்ப துண்மையான பெண்ணு, ரொம்ப பத்னித்தனமான பெண்ணு, கண்ணியம் மிகைந்த பெண்ணு, எந்த சந்தேகத்தை கொண்டும் இவங்களை அழகுபடுத்த முடியாத அளவுக்கு இவங்க தூய்மைப்பட்டு இருக்கிறான். அந்த மாதிரி பிற முஃமினாத்துகளான அப்பாவி பெண்களை பார்த்து அவங்களே மாமிசங்களே புசிக்கக்கூடியாம பட்னியோடு இருக்கக்கூடியவர்கள் இவர் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டு வாசலில் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பொழுது மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டானே, வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அதீம். இப்படி அவதூறு பேசியதில் மிக அழுத்தமாக போய்விட்டவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய வேதனை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவருக்கு இங்கே வேற அனுமதிக்கிறீர்கள் என்று மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு வார்த்தை, ஃபஅய்யு ஷைஇன் அஷத்து மினல் அமா, அம்மாவை விட பெரிய கொடிய ஆதாப் இருக்கிறது. இதிலிருந்து விளங்கிக்கலாம், கண் பார்வை என்பது மிகப்பெரிய ரஹ்மத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்கிறார்கள், அல் ஐனானி தஸ்னியானி வ ஸினல் ஐனி அன்-நظر, கண்ணும் அது ஜினா செய்யுது, அதனுடைய ஜினா என்பது பார்வையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஹுவல்லதி அன்ஷஅலக்கும் ஸமா வல் அப்சார வல் அஃபிதத கலீலன் மா தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கேள்வியே பார்வையே ஃபுஆதுகள் எல்லாம் நல்லி இருந்தாலும் கூட நீங்கள் மிக குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள். அதனாலே நாம் இதுக்கெல்லாம் மிக சரியான முறையில் நன்றி செலுத்த வேண்டும் என்று மற்றும் துஆ செய்வனாக என் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.